சொல்லுமா சந்திரா கனவு. அம்மா நீ முதல்ல பேசும்போது கனவு கண்டல, கனவு கனவு நான் வந்தேன், அப்புறம் பாபா வந்தார். ஆமா நீங்க வந்தீங்க. அத எங்க அப்பாவுக்கு ஆமாப்பா ஃபர்ஸ்ட் நான் உங்களை யூடியூப்ல அதிகமா பாப்பேனா, அப்ப ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரங்க போன் வாங்கி கொடுத்தப்ப சாய் உங்க சேனல்ல பாத்துட்டே இருப்பேன். எனக்கு அதான் கனவுல தான் உங்களை பார்த்தேன். கனவுல தான் பாத்தீங்களா? ஆமா அப்படியே நம்ம இது யூடியூப்ல பாக்குற சாய்ராம் மாதிரியே இருக்காங்க. அந்த சண்டி யாகம் பண்ணமா அப்படின்னு எங்க வீட்டுக்காரங்க ஆக்சிடென்ட் ஆகலீங்க. நான் கூட சொன்னல அத கொஞ்சம் இதா எடுத்துட்டு பண்ணிட்டு ஒருவேளை நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும் என்னமோ, நம்மளுக்கு தான் தெரியலன்னு கூட சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் யூடியூப் பாக்குறது இல்லையா நம்ம பாபா பிரேயர் யூடியூப்? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாப்பேன் சாய்ராம், எல்லாமே பாப்பேன். கொஞ்சம் வேலை இதனால அவ்வளவுக்கும் எந்நேரம் பார்த்தாலும் பைத்தியமா பாத்துட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு பாக்குறேன். இப்பெல்லாம் கனவு வர்றது இல்லையா? கனவு பாபா வர்றது இல்லையா? நானும் வர்றது இல்லையா? அதுதான் வரது இல்லைங்க சாய்ராம். நான் சிவன் ராத்திரின்னு சொல்றேன் பாருங்க. இந்த சிவன் ராத்திரியில இருந்து தூக்கம் முடிச்சதுல இருந்து 3 மணி 3:30 2:30 தூக்கம் முடிச்சுக்கிறேங்க சாய்ராம். வேலைக்கு போற இடத்துல தூக்கம் வருது. வேலை ஆமா நாங்க மெடிக்கல் அப்புறம் தூக்கம் கேட்டுச்சுன்னா, ஆனா அது நல்லதா கேட்டதான்னு எனக்கு தெரியல. அதுல இருந்துதான் எனக்கு அப்படி ஆகுது. தூக்கம் கலைஞ்சிருது, அதுக்கு மேல தொட தூக்கம் வர மாட்டேங்குது. சரிம்மா சரிம்மா. எத்தனை மணிக்கு கலையுது தூக்கம்? எனக்கு ஒரு 3 மணிக்காட்ட டக்குன்னு குளிப்பு வந்துருங்க, அலாரம் வைக்காமையே. அதுதான் அது என்னமோ சில பேர் ஆன்மீகத்துல அது வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கிறேன் நான் சொல்லி எல்லாம் போடுறாங்க, அந்த ஆன்மீகத்துல எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் இருமா, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இரு. இன்னொருத்தவங்க வராங்களே இல்லை. சொல்லுங்க சாய்ராம். லலிதா லலிதா ராணி மதுரை கரெக்டா? ஹலோ ஹலோ சாய்ராம். ஆமா அவங்க வந்து வேற ஏதோ. நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. அதான் சாய்ராம், இது நல்லதுன்னு நினைச்சிட்டு நானும் பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குதா, அன்னைக்கு 5 நாள்னால வீட்டுக்கு விளக்குனால நான் போக முடியல. எங்க அம்மா போக சொல்லிட்டு நான் வீட்லயே தூக்கம் முடிச்சேன். சரி. அந்த சிவன் ராத்திரி முடிஞ்சதுல இருந்தே அந்த தூக்கம் முடிச்ச நாள்ல இருந்தே அதுக்கு இதுக்கு ஏதோ எனக்கு ஒரு தொடர்பு. அதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு 3 மணிக்கு தூக்கம் முடிச்சுக்குது. சரி. அது ஒருவேளை ஏதாவது மனநோய் இது வந்துருச்சா இல்ல இது வந்து நல்லதா கெட்டதா தெரியல. மனநோய் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாலே மனநோய் வந்துடும். இல்லைங்க எனக்கெல்லாம் வராதுங்க சாய்ராம். வர அதுதான் அப்பதான் நீங்க சாயப்பாவோட பிள்ளையா இருக்க முடியும். மனநோய் வந்துருச்சு, எனக்கு யாரோ ஏதோ செய்வினை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க அப்படி வந்துடும். மனநோய் வந்துருச்சோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைங்க சாய்ராம். அது இருக்க எனக்குள்ள சில நேரம் நம்மள அறியாம அப்படி ஒரு தாட் வரும். நம்மளுக்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. வர மாதிரி இருந்தா லைஃப்ல எப்பவே வந்திருக்கணும். இவ்வளவு லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா. எத்தனையோ கஷ்டம் எங்க சாய்ராம், எவ்வளவோ கல்லு முள்ளு எத்தனையோ தாண்டி இருக்கிறேன். அப்பவே எனக்கு வைத்தியம் முடிச்சிருக்கணும். அப்ப இப்ப வந்தது வந்து இது வேற ஏதோதான், என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு மெடிக்கல் போயிட்டு ஒரு பேக்கரியில பஸ்ஸுக்கு டைம் இருக்குன்னு உட்காந்து சாய்ராம். ஒருத்தர் ஒரு மாதிரி சித்தர் மாதிரி போயிட்டு இருப்பாரு எப்பவுமே. எங்க மெடிக்கல் கூட 2-3 தடவை வந்திருக்காரு. சரி. அவரு நீங்க திடீர்னு நானும் எங்க அத்தை சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து அத்தை பஸ்ஸுக்கு டைம் இருக்குதுங்க அத்தை, உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு டீ சாப்பிட்டு அப்புறம் போய்க்கலாம் சரி அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சார். அவர் திடீர்னு வந்து என்கிட்ட கால்ல வெள்ளி கம்பி போடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு வீட்டுக்காரர் இல்லாம நான் எப்படிங்க சாமி இப்படி சொல்றீங்க, இப்படி போட முடியும்? சரி போட்டா போகுது, அதெல்லாம் நான் சொல்ல நீ போட. வீட்டுக்காரர் இல்லாமையா? ஆமாங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு இல்லைங்க 2020லயே. ஆமால்ல. ஆமா. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சென்டர்ல விட்டு. சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றேன், வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம், இளம் வயதிலேயே விதவை ஆயிட்டாங்கன்னா நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் அணிஞ்சுக்கலாம். இப்போ வெள்ளியில போட சொன்னார்லையே அந்த சித்தர், அவர் உண்மையான சித்தர், அவர் உண்மையிலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெள்ளிங்கிறது ஒரு சுக்கிரனுடைய ஒரு தன்மை. அது தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் மதிப்பு அதிகம். தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் மதிப்பு அதிகம். வெள்ளி வந்து உங்களுக்கு வந்து சொர்ணம், அதாவது பணம் சேர்க்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியை வந்து கொடுக்கும் வெள்ளி. ஆமாம். வெள்ளியில் மோதிரம் ஏதோ சின்னதாக ஒன்று போட்டுக்கணும் வெள்ளியில். அதனால் போட்டுக்கோங்க. அவர் சொன்னது ரொம்ப நல்லது, சரியான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க.
சைரம் இது வில்லேஜ், சுத்தமான வில்லேஜ். நல்லம்மா. அதெல்லாம் வச்சுட்டு எனக்கு இப்பெல்லாம் அப்பவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இப்படி போறானுங்க. ஆமா. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? யாரோ நமக்கு தெரியாம யாரையோ கரெக்ட்டா சொன்னேன். கரெக்ட்டா சொன்னேன். செட் பண்ணிட்டாங்க. தெரியும் சார், செட் பண்ணிடுச்சு அடக்குது. ஆ. எப்படி இருந்தது பாரு, இப்ப எப்படி இது பண்ணிட்டு தெரியுது பாரு. ஐயோ இது ரொம்ப அது இப்ப வில்லேஜ் நீங்க சுத்தமா. சொல்றீங்கல்லம்மா, அம்மா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க செட் பண்ணியாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி என்ன செய்வாங்க, இப்ப அதாவது இந்த மாதிரி கைம்பெண்கள பார்க்கும்போது ஒரு ஆண்களுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாமா நினைப்பாங்க. அதை தவிர்க்கணும்னா நான் தான் ருத்ராட்சம் போட்டுக்கலாம்னு பாக்குறேன். சைரம் போலாமா கழுத்துல? ருத்ராட்சம் எல்லாமே போட்டுக்கலாமா. அதுக்கு ஒரு தடையே கிடையாது. நீங்க பூ வச்சுக்கிங்க, பொட்டு வச்சுக்கிங்க. உங்களை யாரும் தடுக்க முடியாது. யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதில்ல. பஞ்சு வச்சுக்கிங்க. புரியுதா? இப்ப நான் ஈரோட்ல இருந்தா எல்லாமே, அதாவது எனக்குமே பையன் நல்லா இருக்கணும்ல, நம்மளும் பண்ணலாம். இப்ப நீங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நீங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா உங்களை யாராவது தடை சொல்லுவாங்களா பூ வச்சுக்கிறதுக்கு? அது பிரச்சனை இல்லைங்களே, கூட்டிட்டு ஓடுறது எல்லா அக்கிரமத்தை பண்ணிட்டு தான் நல்லா இருக்கிறாங்களே. இந்த நம்ம எல்லாத்துக்கும் பயந்து ஆமா. நினைக்கிறோம். அப்படி வச்சிருக்கும்போது பொட்டு வச்சிருக்கிறவங்க, பூ வச்சிருக்கவங்க, திருமணம் பண்ணி கணவனோட வாழ்றாங்க, எல்லாமே சுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறாங்க. முடியாதுங்க. நல்லவங்க இருக்கிறாங்க. நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. மழை பெய்யுது. ஆமா. பெய்யுது. ஆமா. நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் மழை பெய்யுது. ஆனா நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பூ கண்டிப்பா வச்சுக்கலாம். இப்ப காலைல நான் தான் எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, நீங்க இப்படி சொல்றீங்களே சாமி, நான் ஓபனா பேசிருவேன் அதே இடத்துல. நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன். எங்க வீட்டுக்காரர் இல்லாதவங்கிட்ட போய் காலைல வெளியே விடுன்னு சொன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ம். அது தப்பான, எனக்கே அது எப்படின்ட்டு புரியலைங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப கையில போட்டுக்கமா, இல்லைன்னா கையில போட்டுக்க. ஏம்மா எல்லாமே வளர்ந்துருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. எல்லாமே பழைய காலத்து மாதிரி செய்யறாங்களே எல்லாமே. அது மெட்டி மாதிரி பண்ணக்கூடாது, கம்பி மாதிரி போட்டுக்க வேண்டியது. இல்லைன்னா அது சாதாரணமா போட்டுக்கங்க. சாதாரணமா போட்டுங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைன்னு நினைச்சு நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு நம்ம அப்படி தோண வைக்கிறது? நம்மளாதானே எல்லாத்தையும் ஆமா. பண்ணுவோம். இந்த உலகத்துல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படணுமா? அதுக்கு தான் நான் சொல்றேனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு உங்களை பார்த்த உடனே ஒரு அமங்கலமா நினைப்பாங்கல்ல சில பேர் இல்லையா? அதுலேருந்து நீங்கள் மீட்டெடுக்கணும். உங்கள் மனசில் ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதுலேருந்து மீட்டெடுக்கப்படணும். உங்கள் கணவரை இப்போ இங்கே நிறைய பிள்ளைங்க நான் சொல்லி வச்சுக்கிறாங்க. கணவரை வந்து தன்னுடைய கணவரை மனசில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்காக பூ வச்சுக்கிறாங்க, அவங்களுக்காக பொட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு யார் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை யாராவது குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க சைராம். குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி 10th போக போறேன், பையனோட வாழ்க்கையை வீண் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறீங்க நீங்கள், எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறீங்க இல்லையா? அது பசங்க எங்கேயும் சைராம் புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் அது நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. நம்மளோட வாழ்க்கை, நீ பையன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை அவன் காப்பாத்திட்டே போகுதுன்னு தான் இந்த ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க, எத்தனை கைம்பெண்கள் வந்து கண்ணீரோட தியாகம் பண்ணி பிள்ளைங்களை வளர்த்து கடைசியில் அந்த பிள்ளைங்க வந்து அதாவது நான் ஒரு கவிதை அடிக்கடி சொல்லுவேன். நான் திருவிழாவிலிருந்து சாமியை பார்த்தேன்,